நெறைய பேரு சொல்லுவாங்க. நான் பாருவோட கேம சப்போர்ட் பண்றதுனால, இவன் பாருக்கு சப்போர்ட் பண்றேன், பாருக்கு சப்போர்ட் பண்றேன். பாருவ ஒரு கேம்ல அந்த ஐடியாலஜியோடைய முரண்பாடுகள்ல வந்து டாக்ஸிக், நான் டாக்ஸிக்ன்னு சொல்லக்கூடிய கேவலமா ஆடுற டர்ட்டியோ இதுவோ, அத ஒரு ஐடியாலஜியா எடுத்துக்கிட்டு கேம் விளையாடும்போது, கேமுக்கு மட்டும் இருந்தால் அது கேம். பொன்னாடா அவ, பேய். ஒரு பொண்ண இப்படி திட்டுறதுனால எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. பிசாசு. அதாவது அவங்க அம்மா, குடும்பம் ஏதாவது ஒருத்தங்களுக்கு யாருக்காவது ஒரு ஒரு பொண்ணுக்கு கொஞ்சமா ஏதாவது ஒரு மேல சொசைட்டி மேல இல்லாட்டி எது மேலயாவது ஒரு பயம் இருக்கணும். அவனை யோ விஜய் சேதுபதி, நான் யோ விஜய் சேதுபதினே சொல்றேயா, உனக்கு கொஞ்சம் கூட உங்க சேனல் கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா? இவனை படிச்சு தலபாடா அடிச்சுக்கிட்டோம். இவனை விடாதீங்கன்னு அப்படி மொத்த ஷோ கொண்டு போய் உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் கண்ணாபினான் பேசுறான். கண்ணாபினான் பேசுறான். அவன் அப்படியே நீங்க தொட்டில வச்சு வளர்க்குறீங்க. நீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் சகட்டமே நீங்க பேசுறான், என்னென்னமோ பேசுறான். அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. நீ எழுதும் போது கான்ட்ராக்ட்ல கைது போடுறல, நீ சப்புன்னு எச்ச துப்பி செருப்பால் அடி, இந்த ஷோல உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தா ஒருத்தன் பண்ணுவான். அந்த திமிருக்கு பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். எனக்கு என்ன கடுப்புனா, எனக்கு விஜய் சேதுபதி மேல அவ்வளவு கோபம் வருது. இவனை வந்து சேனல் என்ன வேணா சொல்லலாம். அவர் வந்து மக்கள் செல்வன்ற பேரை வச்சுக்கிட்டு அசிங்கமா பண்ணிட்டு இருக்கும் போதே இவனை தூக்கி போட்டுருக்கணும். இந்த பொண்ணுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு என்ன தெரியுமா? அவன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் கேமை போக்கஸ் பண்ணி பொத்திக்கிட்டு போய் விளையாண்டு இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு என்ன முயற்சியோ தப்போ சரியோ ஒரு டிசைன்ல விளையாண்டு வந்த உங்க அம்மாவை ஒரு நாள் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை, கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு வாழ்க்கையில முன்னேற பாருனா பொறுக்கியோட சேர்ந்துக்கிட்டு போய் பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்க நீ. அவன் ஆனானா இவன் ஏய் நான் சத்தியமா சொல்றேன், ஏதோ மலையாள பிக் டாஸ்க்னு பிக் பாஸ் டாஸ்க் இது ஸ்கிரிப்டட் இதோட என்ன இளவு வேணா இருக்கட்டும்டா. இத ஒருத்தன் காசு கொடுத்தா செய்யுன்னு சொல்றானா அவனை விட அதுக்கு ஏதோ ஒன்னு தின்னுட்டு போயிடலாம். ஒருத்தன் இந்த ஸ்கிரிப்ட்னு சொல்லி இதை செய்யுன்னு சொல்றான்னு வை, காசு கொடுத்து இதை போய் செய்யணும்னா அதுக்கு கண்டதை தின்னுட்டு வாழலாம். ஒரு பொலப்படாது. ஒரு வஸ்ட் டு த கோர் என்னன்னா, இவங்க இந்த கேம் ஷோவை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நான் பண்ணலாம், நான் வந்து சாண்ட்ரா மேல தப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா உசுப்பி விட்டா கூட இந்த டாஸ்க் இந்த கார்க்குள்ள உட்கார்ந்து உசுப்பி விடுற அந்த உசுப்புறத ரெண்டு பேரும் வார்த்தையை கேவலமா பண்ணா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த எக்ஸ்போஸ் ஒரு வரம்பு மீறும் பொழுது ஷோல பெண்கள் பாக்குறாங்க, சொசைட்டில இருக்கிற எத்தனையோ பேர் பாக்குறாங்க. இந்த ஒரு பெரிய ரீச்ல இருக்கிற ஷோ, இத நாம நடிகர்கள்னு சொல்லிக்கிறோம், இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம்ன்றோம், என்னென்னமோ சொல்றோம். நமக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம்? ஏதாவது ஒரு ஆங்கிள் ஏதாவது யோசிக்க வேணாம்? இந்த பொண்ணு வந்து நிஜமாவே பைத்தியம் தானா, இல்ல நிஜமாவே ஒரு அராத்து தானான்றதுனா ஒரு கேம்ல காட்டுவோம் திம்பர நிஜமா. ஆனா உன்னை பார்த்தாலே இப்ப எனக்கு பயமா இருக்கு. இதுல என்னன்னா, நீ பாருக்கு பெருசா சப்போர்ட் பண்ண, நான் கேம் விளையாண்ட பாருக்கு கேம்னு ஒரு ஐடியாலஜி வச்சிருந்த பாருடைய கேமுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணோட சப்போர்ட் பல தடவை சொல்லிருக்கேன். ஆனா நான் ரிக்ரெட் ஆகிறேன், ஐ ஃபீல் பேட், இதெல்லாம் வந்து டிராமாட்டிக்கெல்லாம் பேச வேணாம். இதெல்லாம் வந்து எந்த மனசாட்சியுள்ள மனுஷனும் பாத்துக்கலாம், இல்ல ரசிக்கலாம் மாட்டான். ஐயோ வா வெல் பிளேட் பாரு அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. சொல்லுவான் மனுஷனா சொல்லுவானா அவன்?